நம்மளுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கணுங்க. நமக்கு மேல ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு. அந்த பவர் நம்மள வாட்ச் பண்ணிட்டுருக்கு. இப்போ சிசிடிவி கேமரா இருந்ததுன்னு வைங்களேன், யாருமே தப்பு செய்றதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி நமக்கு மேல எப்பயுமே ஒரு பவர் இருக்கு. அது நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு ஹெல்ப் பண்றத ஸ்டாப் பண்ணிரும். அதனால ஒரு இன்விசிபிள் மாஸ்டர், ஒரு டிவைன் பவர் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறனால, நாம வந்து நல்லது செய்ய பழகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நீங்க செய்யறது உங்களுக்கு வேறொருத்தர் மூலமா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கும், உங்க சந்ததிகளுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால அத மறந்துற வேணாம். நம்மளுடைய திறமைகள நம்ம இலவசமா மற்றவங்களுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டிய காலம் வந்தா சொல்லிக் குடுக்கணும். நம்ம எவ்வளோதான் காசு, பணம் சேர்த்திருந்தாலும், அந்த காசு பணத்த நம்மளால கொண்டுட்டு போக முடியாது. ஆனா நம்ம கத்துக்கிட்ட அறிவு நம்ம கொண்டுட்டு போயிரும். அதனால தான் அந்த அறிவ நமக்கு எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அப்போலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போது, நெ நெறைய இடங்கள்லனா, "நான் இத சொல்லிக் குடுத்துட்டா, அவன் என்ன விட பெரியவன் ஆயிருவான்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் அந்த மாரி செய்ய மாட்டேன். எப்பயுமே நமக்கு என்ன தெரியுமோ, ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா, நான் முழுமையா சொல்லிக் குடுப்பேன். நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், பிராக்டிகலான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திறமைகள அது முடிவு பண்ணும். என்ன என்ன வந்து அது உருவாக்கியிருக்கும். நான் வாய்மொழி மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதன் மூலமா அவங்க பெரிய ஆளாக முடியாது. அத அவங்க கத்துக்கிட்டு, பிராக்டிஸ் பண்ணி, அதே மாதிரியான பிராக்டிகலான எக்ஸ்பீரியன்ஸா கெட் பண்ணும்போது மட்டும் தான், அவங்களால நான் சொல்லிக் குடுத்த அந்த திறமையினால அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால நீங்க சொல்லிக் குடுக்குறனால ஒருத்தர் பெரிய ஆள் ஆக முடியாது. அவங்க அத பயிற்சி பண்ணா மட்டும் தான் அது பெரிய ஆள் ஆக முடியும். அப்போ அவங்க பயிற்சி பண்றாங்கன்றப்போ, அது அவங்களுடைய திறமை தான். உங்களுடைய கடமை, உங்களுடைய அறிவ மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. "தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு" அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. இறைக்க இறைக்க தான் அந்த கிணத்துலருந்து நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம சொல்லிக் குடுக்க தான் நம்மளுடைய அறிவுமே அதிகமா வளரும். அந்த அறிவ மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுனால மற்றவங்களுக்கும் பயன்படுவாங்க. நம்மளுடைய திறமைகளும், நம்மளுடைய அறிவும் முடிஞ்சு போயிடாம மற்றவர்களுக்கும் அது கடத்தப்படும். சரிதானே?